வைகை புயல் வடிவேலு போல நாள்தோறும் ஸ்டாலின் நடித்துக் கொண்டுள்ளார் என மதுரை நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். அப்போது பேசிய அவர், 10 ஆண்டு நிறைவு செய்த அதிமுக ஆட்சிக்கு அடித்தளமிட்டவர் ஜெயலலிதா என்றும், தமிழகத்தில் மக்கள் போற்றும் திட்டங்களை தந்த முதல்வர் எடப்பாடியாருக்கு துணையாக அரணாக இருப்பவர் துணை முதலமைச்சர் OPS என்றார். ஒரு மாநில திட்டத்தை அகில இந்திய அளவில் கொண்டு போய் அனைத்து மாநிலங்களும் சத்துணவு போடும் திட்டத்தை கொண்டு வந்தவர் MGR என்றார். ஜெயலலிதாவால் அறிமுகப்படுத்தப்பட்ட அம்மா உணவக திட்டம் இன்று ஆந்திரா, கர்நாடகா, பீகார் என பரவி கொண்டுள்ளதாகவும், பெண்களுக்கான ஆட்சியை நடத்தியவர் ஜெயலலிதா என்றார். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 3000 கோடியில் கடன்களை அள்ளி கொடுத்தது அதிமுக. ஆனால் திமுக ஆட்சியில் வெறும் 1000 கோடி ரூபாய் மட்டுமே கொடுக்கப்பட்டதாகவும், ஸ்டாலின் நாடகம் ஆடுகிறார், ஆட்சியை காமாலை கண்ணுக்கு பார்ப்பதெல்லாம் மஞ்சள் போல் எங்கள் ஆட்சியை ஊழல் ஆட்சி என்று கூறுகிறார் என்றார். ஊழல்வாதிக்கு ஊழல் மட்டுமே தெரிகிறது, எதற்கெடுத்தாலும் ஊழல், எந்த திட்டமானாலும் ஊழல் என ஸ்டாலின் கூறுகிறார். பல்வேறு திட்டங்கள் மூலம் 5500 ரூபாய் கொடுத்து மாணவர்களை கல்லூரிக்கு அனுப்பியது அதிமுக ஆட்சி என்றார். புத்தி கேட்டவனிடம் என்ன பேசுவது, மக்களிடம் எதை சொல்வது, இந்தியாவிலேயே தமிழகத்தில் மட்டும்தான் 49% உயர்கல்வி செல்வதாகவும், அம்மா உணவகம் மூலம் நாள் ஒன்றுக்கு 2 லட்சம் பேர் பயனடைவதாகவும், எப்போ வரும் எப்போ போகும் என மின்சாரத்திற்கு காத்து கிடக்கும் ஆட்சியாக திமுக ஆட்சி இருந்ததாகவும், திமுக எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வந்தார்களோ அப்போதெல்லாம் ஊழல் பெருத்ததாகவும், அதிமுக மத்திய ஆட்சியில் அங்கம் வகிக்காமல் 11 மருத்துவக் கல்லூரிகள் எய்ம்ஸ் மருத்துவமனைகளை கொண்டு வந்துள்ளோம் என்றும், ஆனால் 9 ஆண்டுகளாக காங்கிரஸ் திமுக ஆட்சியில் மத்திய அமைச்சர்களாக இருந்த திமுக என்ன செய்தது என்றும் தெரிவித்தார். பொய்யை சொல்லி புரட்டை சொல்லி ஆட்சிக்கு வரலாம் என துடிக்கிறார் ஸ்டாலின் என்றும் தெரிவித்தார். இன்னைக்கு எந்த பயிராச்சும் ஆட்டான், எவனாச்சும் தலையாட்டான் எங்கேயாச்சும் இருக்கா? அவ்வளவுதான், சுத்தமா காலி பண்ணிடணும். இன்னைக்கு என்ன, அவன் பூரா பிறப்புட்டான், பிறப்புட்டான் யாரு பின்னால? ஸ்டாலின் பின்னால. ஆனா அழகிரி கிட்ட இருந்து அழகிரி அப்படி இப்படின்னு சொல்லி அழகிரியை போய் பள்ளத்துல சொல்லி ஒரு சிறந்த நிர்வாகியை இது பண்ணி விட்டுட்டு இன்னைக்கு அவங்க பூரா எங்க போயிட்டாங்க? ஸ்டாலின் பின்னால போயிட்டாங்க. 10 ஆண்டுகள் சும்மா கை பரபரன்னு இருக்கு அவங்களுக்கு. எப்படி கை பரபரன்னு இருக்கு? பெரும் காய்ச்சப்பாட்டில் இருக்காங்க. விட்டீங்கன்னு வச்சுங்க, அவ்வளவுதான். மதுரை திரும்ப அவ்வளவுதான் போச்சு. காப்பாற்றவே முடியாது. ஆண்டவனாலே மதுரையை காப்பாற்ற முடியாது. மதுரையை திமுக காரை மட்டும் இந்த மதுரை தொகுதியில் 10 சட்டமன்ற தொகுதி இருக்குதா, எதுலயா ஜெயிச்சு வந்து தப்பு தவறி வந்துட்டாங்க, எப்பா பிடிக்க முடியாது. அந்த பக்கம் இங்க இருக்கிற வியாபாரிகள், அப்ப நம்ம சௌராஷ்டிரா மக்கள் இருக்கிறாங்க, இங்க பதில இருக்கீங்க. இப்ப இவங்க சமுதாயத்தை சேர்ந்த லீலாவதியை படுகொலை செஞ்சாங்க, வெட்டி படுகொலை பட்ட பகல்ல. அப்ப என்னுடைய சக மாமன்ற உறுப்பினர், இப்ப சண்முகவள்ளி கூட மாமன்ற உறுப்பினரா இருந்தாங்க. பாத்தீங்கன்னா பட்டப்பகல வெட்டி சாய்த்த அந்த சண்டாளர்களை கண்டித்து இந்த சௌராஷ்டிரா சமூகம் ஒரு நாள் கதவடைப்பு செஞ்சாங்க. அவங்க தொழில் நிறுவனத்தை போட்டுறாங்க, அந்த கடையை அடிச்சு நொறுக்குனாங்க. அது காவல் இருந்த காவலரை அடிச்சான் பாத்துங்க, ஒரு துணை மேயர் நிசா பாண்டியன். இன்னைக்கு எங்க இருக்கான்? ஸ்டாலின் பின்னால இருக்க. அதனால பாத்துங்க, சௌராஷ்டிரா மக்கள் எல்லாம் பாத்துக்குங்க, கொஞ்சம் நஞ்சம் இறக்கப்பட்டீங்க சுத்தமா காலி பண்ணிடுவாங்க. நீங்க மதுரை நான் சொன்னேன், இங்க சொன்னாங்க மதுரை மக்களுடைய நீண்ட நாள் கனவு என்ன? தங்கு தடையின்றி குடிநீர் கிடைக்கும். இதுதான் நமக்கு பிரச்சனை. அதனால என்னை மின்ஸ் போட்டாங்க. ஒரு நேரத்தில் மிகப்பெரிய வறட்சி 2016 2017 மிகப்பெரிய வறட்சி. சித்திரத்தில் வருகிறது வறட்சி. 17 அடி தான் தண்ணீர் இருக்கிறது. சரி, 17 அடி தண்ணீர் சித்திரத்தில் வர இருக்கிறது. 10 லட்சம் பேர் கூட இருக்கிறார்கள். அவங்க குடிநீர் கொடுக்கணும். இடையில 15 நாட்கள் இருக்கிறது. ஒரு அமைச்சர் இந்த மண்ணை நேசிக்கிறவன், இந்த மண்ணினை வேளாண்டியவன், இந்த மண்ணை நேசிக்கிறவன் என்ன நினைப்பார்? நான் இந்த மதுரை மக்களுடைய சார்பாக நான் அமைச்சராக இருக்கிற என்னை உட்கார வைத்த தாய்க்கு நான் விசுவாசமாக இருக்கணும். என்னை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு விசுவாசமாக இருக்கணும். எங்க ஆட்சிக்கு பலமாக இருக்க மக்களுக்கு பலமாக இருக்கணும், மதுரைக்கு பலமாக இருக்கணும் என்பதற்காக தண்ணீர் பிரச்சனை பெரிய தலைவரித்து ஆடுகிறது. 4 நாளைக்கு ஒரு முறை தண்ணீர் கொடுக்கிறாங்க.
எனவே இதுக்கு என்ன செய்வது என்று பார்க்கும்போது வைகை அணையிலும் இந்த குறைவாக இருக்கு. பெரியார் டேம்லையும் தண்ணி இல்லை, அங்கிருந்து எடுத்துட்டு வரலாம். இப்ப என்ன செய்யறது என்று கலெக்டர் ஆபீஸ்ல ஒரு வறட்சி நிவாரண கூட்டம் நடக்குது. அதுல பேசுகிறார்கள். அன்றைக்கு இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர், முதன்மை பொறியாளர் அழைத்து சென்று வைகை அணையிலே போய் அன்னைக்கு தெர்மாக்குள் விட்டோம். இதை கேள்வி பேசுறாங்க நம்ம தெர்மாக்குள் விஞ்ஞானி ராஜு அப்படின்றோம். நான் கேட்கிறேன், எனக்காக நாங்களா போனோம்? உன்னை கூட்டிட்டு போய் நீ மீத்தேன் திட்டத்தில் கையெழுத்து போட்டியே, ஸ்டெர்லைட் ஆலை விரிவாக்கத்தில் கையெழுத்து போட்டியே, இத்தனை எப்படி நீ போட்ட? நீ துணை முதலமைச்சராக இருக்கும் போது. அது மட்டும் இல்ல, ஒரு ஆட்சியில ஏதாச்சும் உருப்படியான ஒண்ணு கூட செய்யல. இன்னைக்கு எங்க முதலமைச்சர் இன்னைக்கு வேளாண் மண்டலம் கொண்டு வந்த பாதுகாப்பு மண்டலம் ஆக்கினார். இன்னைக்கு அந்த மாதிரி இருந்த மதுரை மக்களுக்கு என்னுடைய காலத்துல நாங்க மாமன்ற உறுப்பினராக இருக்கும்போது எப்படியாச்சும் குடிநீர் வேணும் தான் அன்னைக்கு மாமன்ற உறுப்பினராக இருக்கும்போது பேசணும். இன்னைக்கு அந்த திட்டத்தை எப்படியாச்சும் செயல்படுத்தணும் சொல்லி முதலமைச்சருக்கும் புரட்சி தலைவர் நம்முடைய முதலமைச்சருக்கும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் சொல்லி 1295 கோடி ரூபாய் திட்டத்தில் மதுரைக்கு 24 மணி நேரம் தங்கு தரையின்றி குடிநீர் கொண்டு வந்திருக்கே. இந்த திட்டத்தை பாராட்டி இருக்கிறையா? இனிமேல் 50 ஆண்டுகளுக்கு மதுரையில பிரச்சனை இல்லை. இப்ப 17 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள். 40 லட்சம் மக்கள் பெருக்கம் ஏற்பட்டாலும் சரி, இன்னும் 40-50 ஆண்டுகளுக்கு தண்ணீர் பிரச்சனையே மதுரையில் இல்லாத அளவுக்கு வாரத்தில் 7 நாட்களுக்கு வீட்டுக்கு குடிநீர் வருகிறதே. அந்த திட்டம் தொடங்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறதே. விரைவிலே நமக்கு தண்ணி கிடைக்கிறது. இந்த திட்டத்தை நீ பேசினாயா? எதை சொன்னாலும் இன்னைக்கு உயர்மட்ட பாலம் கட்டி இருக்கோம். என்ன இந்த ஆட்சியில குறை வச்சிருக்கோம்? உங்க ஆட்சியில ஒரே ஒரு திட்டம் சொல்லுங்க, மதுரைக்கு கொண்டு வந்து செயல்படு. எந்த திட்டமும் செய்யாத அரசு திமுக இன்னைக்கு மேடைக்கு பொய்யே பேசுகிறார். சரி, நீ துணை முதலமைச்சராக இருந்தாய், உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தாய், 5 ஆண்டுகள் இது மாதிரி கிராம சபை கூட்டினாயா? திண்ணை பிரச்சாரம் பண்ணாயா? இன்னைக்கு எப்படி முடிஞ்சது? உன்னுடைய ஆட்சியில இங்க 5 ஆண்டுகள் இந்த மதுரைக்கு வர முடியலையே. எங்க ஆட்சியில 2 முறை 3 முறை வந்துட்டு எத்தனை தடவை வந்திருக்க? கன்னியாகுமரி நடைபயணம் போனீங்களே. மாண்பு எதிர்கட்சி தலைவரே, உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தது அதிமுக அரசு. சட்ட ஒழுங்கை பற்றி பேசலாமா? நீ ஆட்சிக்கு வந்தா நாங்க பெண்கள் காப்போம். உங்களால தான் பெண்கள் இப்பவே எதிர்கட்சியா இருக்கும் போது அழகு நிலையத்தில் புகுந்து அடிக்கிறாமா மாத காசு கேட்டு. பிரியாணி கடையில பிரியாணி சாப்பிட்டு பாக்ஸிங் பண்றான், புரோட்டா கடைசியில கும்கும் குத்துறான். எதிர்கட்சியா இருக்கும் போது ஆளுங்கட்சியா இருந்தா என்ன பண்றது? இப்படி இது பண்ணிட்டு இன்னைக்கு இந்த ஆட்சி குற்றம் சொல்லுகிறார். எடப்பாடியாரை எனக்கு பாத்தீங்கன்னா இந்த ஆட்சி அன்னைக்கு போயிரும், 1 மாசம் தாங்காது, 6 மாசம் தாங்காது, அடுத்ததான் இங்க ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்தில் சட்டையை கிழிச்சிட்டு வெளியே வந்தைய பதவி வெறி இன்னைக்கு தலையை பிடித்து ஆட்டி கொண்டிருக்கிற கருணா ஸ்டாலினுக்கு பதவி வெறி. அந்த முதலமைச்சர் கனவு. ஒரு அரசியல்வாதிக்கு பதவி என்பது மோகம் இருக்கும். ஆனா இந்த அளவுக்கு ஒரு மோகமா? இன்னைக்கு நல்லாட்சி தந்து கொண்டு இருக்கிறார். பாருங்க, 16,43,000 விவசாயிகளுக்கு 12,110 கோடி ரூபாய் இன்னைக்கு தள்ளுபடி கொடுத்து வட்டக்கழக செயலாளர் இந்த கூட்டத்தை பெரும்பகுதி கூட்டு வந்து வட்ட செயலாளர்களுக்கும் பகுதி கழக நிர்வாகிகள் அன்பிற்கினி எஸ்பி ஜெயபாலன் தம்பி செந்தில் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூறி தமிழகம் சொல்லி இன்னைக்கு திமுக பூரா போர்டு வச்சிருக்கிறீங்க. 2006 2011 நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலினுடைய அப்பா